வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான ரொம்ப முக்கியமான உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கிற டாபிக் தான் நம்ம பார்க்க போகிறோம். உங்களில் நிறைய பேர் ரொம்பவே சூப்பராக ட்ரா பண்ணுவீங்க. பட் ஷேட்ஸ் எப்படி பண்ணணும், அதை எப்படி ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னு தெரியாது. அப்படி இருக்கிற எல்லாருக்குமே இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லான வீடியோ. இந்த வீடியோவில் ஒரு ஷேட்ஸ் எப்படி பண்ணணும், அதுக்கான என்னென்ன ப்ராக்டிஸ் பண்ணலாம், அதுக்கான ஈஸியான டெக்னிக்ஸ் என்ன அப்படின்றத ரொம்ப டீப்பாக நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஷேட்ஸ் அப்படின்னாக்கா அது ரெண்டு தான் சொல்லுவாங்க. ஒன்று டார்க்கு, இன்னொன்று லைட்டு. அதாவது டார்க்கு, லைட்டு, ரெண்டு ஷேட் தான் சொல்லுவாங்க. இப்போ டார்க்கை நம்ம பார்க்கலாம், எப்படி டார்க் பண்ணலான்னு பார்க்கலாம். இது டார்க் டோன், ஓகேவா? இன்னொன்று இது லைட் டோனு. ஏன் இதை நம்ம லைட் டோன் சொல்கிறோம், இதை ஏன் டார்க் டோன் சொல்கிறோம் அப்படின்னா, இது எந்த அளவுக்கு உங்களால் ரொம்ப டீப்பாக டார்க்காக பண்ண முடியும், இதுக்கப்புறம் இதை டார்க் பண்ணவே முடியாது அப்படின்னு சொல்கிறது டார்க்குன்னு சொல்லலாம். அந்த டார்க்கை விட இது 1% கம்மியாக இருந்தாலும் கூட அதை லைட்டுன்னு சொல்லலாம். அப்போது ஃபஸ்ட்டு ஸ்டெப் பார்த்தீங்கன்னா ஒரு டார்க்கு, ஒரு லைட்டு, இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப். இந்த லைட்டும் டார்க்கும் நீங்கள் எப்படி ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னா, இப்போ நிறைய பேர் என்ன தப்பு பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு டார்க் டோன் பண்ணணும் அப்படின்னா எடுத்த உடனே டார்க் பண்ணிடுவாங்க. பட் அது பண்ணக்கூடாது. ஏன் அப்படின்னா, நீங்கள் எப்போ பண்ணாலும் லைட்லேருந்து தான் நீங்கள் டார்க்குக்கு போகணும், டார்க்லேருந்து லைட்டுக்கு நீங்கள் வரவே கூடாது. நீங்கள் லைட்லேருந்து டார்க் போகும்போது உங்களுக்கு எவ்வளோ டார்க்கு தேவை அப்படின்றத நீங்கள் ஒவ்வொரு ஸ்டேஜாக நீங்கள் கொண்டு போக முடியும். உங்களுக்கு தேவையான டார்க் வரும்போது நீங்கள் ஸ்டாப் பண்ணிக்கலாம். அதுவே நீங்கள் எடுத்தோன்னே டார்க் பண்ணிட்டீங்க அப்படின்னாக்கா அதை உங்களோட கண்ட்ரோலுக்கு எடுத்துகிட்டு வர முடியாது. அதனால் நீங்கள் எப்போ பண்ணாலும் டார்க்லேருந்து ஆரம்பிக்காமல் லைட்லேருந்து ஆரம்பிக்கணும். இப்போ இன்கேஸ் நம்ம இந்த டார்க் நம்ம பண்ணியிருக்கிறோம். இப்போ இந்த டார்க்கை எடுத்தோடனே நம்ம சில பேர் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, பண்ணுற தப்பு, எடுத்தோடனே ஒரே அட்டம்ப்டில் டார்க் பண்ணிவிடுவாங்க. பட் இது தப்பான விஷயம். அப்போ எப்படி பண்ணணும் அப்படின்னா, இது ஒரு 10% டார்க் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு பர்சன்ட் லைட், இன்னொரு பர்சன்ட் அதே மாதிரி லைட், இந்த மாதிரி ஒரு 10%, ஒரு 10 டைம்ஸ் நீ டார்க் பண்ணிகிட்டே இருந்தனா அது கொஞ்சம் கொஞ்சமாக டார்க் ஆயிடும். இதுதான் சரியான மெத்தடாக இருக்கும். எடுத்தோன்னே டார்க் பண்ணாமல் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் டார்க் பண்ணணும். இது ஃபஸ்ட்டு ஸ்டெப். இதை ரொம்ப கவனிங்க. இதுக்கப்புறம் இதையே ஃபாலோ பண்ணுங்கள். சரி, ஓகே. இப்போது நெக்ஸ்ட்டு ஸ்டெப் நம்ம போகிறோம். எப்படின்னா, ஒரு டார்க்லேருந்து ஒரு லைட்டுக்கு நம்ம ஒரு ஷேடை எப்படி ப்ராக்டிஸ் பண்ணலாம், எப்படி பண்ணணும் அப்படின்னு பார்க்கலாம். இப்போ இங்கே டார்க் டோன், டார்க்கு, இங்கே லைட்டு. இந்த டோன்ஸ் நீங்கள் எப்படி எடுத்துகிட்டு வரலாம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு டார்க் பண்ணுறோம். அப்புறம் இந்த டார்க் கொஞ்சம் கொஞ்சமாக தான் நீங்கள் என்ன பண்ணணும்னா குறைக்கணும். இப்போ இந்த டார்க்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக லைட்டாக நீங்கள் பண்ணிகிட்டே போகணும். ஒரு கட்டத்தில் இந்த லைட்டு போயிட்டு என்னவாயிடும்னா, இந்த பேப்பர் ஒயிட் கூட மர்ஜ் ஆகிடும். இப்போ பாருங்கள், இப்போ ஒரு டார்க்லேருந்து நம்ம லைட்டுக்கு நம்ம எடுத்துகிட்டு போயிருக்கோம் ஷேடை. இப்போ இந்த டார்க் 100% அப்படின்னா, இது 0%க்கு என்ன பண்ணணும்னா, இதை குறைச்சிக்கிட்டே போகணும். இன்னும் உங்களுக்கு புரியணும் அப்படின்னா, நம்ம ரொம்ப ஸ்பீடாக ஒரு 2 வீலரில் போகிறோம் அப்படின்னா, நம்ம நிறுத்துறதுக்கான இடம் டிசைட் பண்ணிட்டோம் அப்படின்னா, அந்த ஸ்பாட்டில் போய்ட்டு நம்ம என்ன பண்ணுவோம், நிறுத்த மாட்டோம். அதுக்கு முன்னாடியே அந்த ஸ்பீடை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிக்கிட்டே போனால் நம்ம எந்த பாயிண்டில் போய் நிற்கணுமோ அந்த இடத்துல நம்ம அழகாக நின்றுடலாம். அதுவே ரொம்ப ஸ்பீடாக போயிட்டு நிற்க வேண்டிய இடத்துல நீங்கள் பிரேக் போட்டால் என்ன ஆகும்னாக்கா, அது நீங்கள் விழுந்துருவீங்க. அதே மாதிரி தான் ஒரு டார்க்லேருந்து ஒரு லைட் ஷேடை நீங்கள் எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு டார்க்லேருந்து
இந்த டார்க்கை என்ன பண்ணணும், கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சி 0க்கு எடுத்துகிட்டு வரணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து ஷேட்ஸ் வந்து ரொம்ப ரியலாக உங்களுக்கு கிடைக்கும். அதுக்கு இன்னொரு உதாரணம் பார்த்தீங்கன்னா, ஒரு சன்லைட்டு அப்படின்னு எடுத்துக்கலாம். அந்த சன்லைட்லேருந்து சன்னு கிட்ட இருக்கும்போது அந்த சன்லைட் வந்து ரொம்ப ஹைலைட்டாக இருக்கும். அப்போ ரொம்ப தூரம் வர 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 என்ன ஆகிடும்னா அந்த லைட் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிடும். இப்போது நம்ம எப்போ பண்ணாலும் ஒரு டார்க்லேருந்து லைட் பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு மெத்தடில் ஃபாலோ பண்ணுறது ரொம்ப நல்லது. இன்னொரு மெத்தட் இருக்குது. டார்க் பண்ணும்போது என்ன பண்ணணும், அதை லைட் பண்ணும்போது என்ன பண்ணணும், இது நிறைய பேருக்கு தெரியாது. வெரி சிம்பிள் விஷயம், ஒன்றும் இல்லை. டார்க் பண்ணும்போது உங்களுடைய பென்சிலை ரொம்ப ப்ரெஷர் கொடுத்து ரொம்ப அழுத்தி நீங்கள் வந்து என்ன பண்ணணும், ஷேட் பண்ணணும். அப்புறம் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் குறைக்கும்போது இந்த பென்சிலோட ப்ரெஷரை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிக்கிட்டே லேஸாக எடுத்துகிட்டு வந்துட்டிங்கன்னா இந்த டார்க் இந்த வந்து லைட்டுக்கு வந்துடும். இப்போ பாருங்கள், இப்போ டார்க்குக்கு ரொம்ப நான் பென்சிலை அழுத்தி பண்ணுறேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக பென்சிலோட இந்த ப்ரெஷரை கம்மி பண்ணிடுறேன். கம்மி பண்ணிவிட்டு அப்படியே லைட்டுக்கு போகிறேன். அப்போது நீங்கள் வந்து பென்சிலை ஹேண்டில் பண்ணுற மெத்தடுலேயும் அந்த டார்க் லைட்டை வந்து நம்ம எந்த அளவுக்கு நம்ம எடுத்துகிட்டு வர முடியுன்றதும் அதில் ரொம்பவே தெரியும். ஓகே, இப்போ வந்து டார்க்லேருந்து லைட் நம்ம பண்ணிட்டோம். இதுவே என்ன பண்ணணும், இன்னொன்று லைட்லேருந்து டார்க் பண்ணணும். லைட்லேருந்து டார்க். இப்போது லைட் பண்ணும்போது பென்சிலை ரொம்ப லேசாக பிடிக்கணும். பிடிச்சிக்கிட்டு பேப்பருக்கும் அந்த பென்சிலுக்கும் இடையில் இருக்கிற கேப் வந்து ரொம்பவே மைனூட்டாக இருக்கிற மாதிரி கேப் விட்டுட்டு அப்படியே பென்சிலை கொஞ்சமாக டார்க் போகும்போது ப்ரெஸ் பண்ணி ப்ரெஷரை நிறைய கொடுத்து ஒரு டார்க் டோன் எடுத்துகிட்டு வாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து 10, இது வந்து 0. 10, 9, 8, 7, 6, 5, 4, 3, 2, 1, 0. இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக இந்த ஷேட்ஸுக்கு கொண்டு வரணும். இப்போ நம்ம 2 ஸ்டெப்ஸ் பார்த்துட்டோம். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் ஒரு டார்க்லேருந்து லைட் டோனுக்கு எப்படி எடுத்துகிட்டு வரணும் பார்த்தோம். அதுக்கப்புறம் லைட்டை வந்து ஒரு டார்க் டோனுக்கு எப்படி எடுத்துகிட்டு வரணும்னு பார்த்துட்டோம். இப்போது தேர்டு ஸ்டெப். இந்த ஸ்டெப்பு ரொம்பவே இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு டார்க்கு, ஒரு லைட்டு, ஒரு டார்க்கு, இந்த மூணுமே ஒரே டைமில் நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும். இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு டார்க் எடுக்கிறேன், அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக லைட்டுக்கு வந்துடுறேன், திரும்ப கொஞ்சம் கொஞ்சமாக டார்க்கை இன்க்ரீஸ் பண்ணி முடிக்கும்போது நல்லா டார்க்கில் எடுத்துகிட்டு போய் முடிக்கிறேன். இப்போ இதோட வேரியேஷன் பார்த்தீங்கன்னா இது 10லேருந்து 0, 0லேருந்து 10. இந்த ரேஷியோவில் நம்ம என்ன பண்ணணும், ஷீட்ஸ் வந்து ப்ராக்டிஸ் பண்ண கற்றுக்கணும். அடுத்தது லைட்லேருந்து டார்க்கு, டார்க்லேருந்து லைட்டு, இந்த ரேஷியோவில் பண்ணணும். இங்கே பண்ணதை அப்படியே நம்ம மாற்றி பண்ணுறோம். ஃபஸ்ட் லைட் பண்ணுறோம், கொஞ்சம் டார்க் பண்ணுறோம், நல்ல ஹெவி டார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த டார்க்கு கொஞ்சம் கொஞ்சமாக லைட்டாக நம்ம பண்ணிடுறோம். இப்போ பாருங்கள், இப்போ பார்த்தீங்கன்னா லைட் ஆரம்பிக்கிறோம், திரும்ப டார்க் வந்துட்டு லைட். அப்போது இதுக்கப்புறம் நீங்கள் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த ஸ்டெப்ஸை வந்து மறக்காத நீங்கள் நிறைய டைம் எப்போல்லாம் டைம் கிடைக்குதோ ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருங்க. அது வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இதுதான் ஷேட்ஸ், இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் இந்த ஷேட்ஸை எங்கே எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு இருக்குது. இப்போ நீங்கள் பண்ணுறது ஷேட், அதாவது இப்போ நீங்கள் வந்து ஒரு சைக்கிள் வந்து கற்றுக்குறீங்க. அந்த சைக்கிளை நல்லா ஃப்ரீயான இடத்துல கற்றுக்கிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் ஒரு மெயின் ரோட்டில் வந்து
எப்படி பார்த்து ஓட்டணும், எங்கே நிற்கணும், எங்கே நிற்கக்கூடாது, எங்கே ஸ்பீடு போகணும், எங்கே ஸ்பீடு கம்மியாக போகணுன்றத அதுக்கேற்ற மாதிரி இப்போ நீங்கள் ஷேட்ஸை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் நம்ம ஒரு ட்ராயிங் பண்ணிவிட்டு அந்த ட்ராயிங்க்கு ஏற்ற மாதிரி ஷேட்ஸ் எப்படி நம்ம அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். இப்போது இந்த ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு டார்க்லேருந்து லைட், அப்புறம் லைட்லேருந்து டார்க், அப்புறம் டார்க்லேருந்து லைட், லைட்லேருந்து டார்க், அதுக்கப்புறம் லைட்லேருந்து டார்க்கு, டார்க்லேருந்து லைட், இந்த மாதிரி பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் ரொம்ப ஃப்ரீயாக என்ன பண்ணுங்கள், பென்சிலில் இந்த மாதிரி டார்க் பண்ணி லைட்டு கொண்டு வந்து பாருங்கள். திரும்ப இப்படி லைட் எடுத்துன்னு வந்துட்டு இப்படி டார்க் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி மாற்றி மாற்றி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் டார்க்லேருந்து லைட்டு இந்த மாதிரி பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இது வந்து ஒரு ஸ்லீப்பிங்லேயே பண்ணுறோம் இல்லையா, நீங்கள் வேர்ட்டிக்கலாக கூட இப்படி கூட பண்ணலாம். அதாவது டார்க்கு, லைட்டு, இன்னும் கொஞ்சம் லைட்டு, இந்த மாதிரி பண்ணலாம். இப்போ லைட்டு, கொஞ்சம் டார்க்லேருந்து டார்க். அப்போது நீங்கள் ஸ்லீப்பிங்லேயும் பண்ணி பார்க்குறீங்க, ஸ்டாண்டிங்லேயும் பண்ணி பார்க்குறீங்க. இந்த மாதிரி நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இது வந்து முழுக்க முழுக்க ஒரு ஷேட்ஸை எப்படி நீங்கள் புரிஞ்சுக்கணும், அதை எப்படி ப்ராக்டிஸ் பண்ணணுன்றது தான் இந்த வீடியோ. நெக்ஸ்ட் வீடியோவில் இந்த ஷேட்ஸை ஒரு ஷேப்போட, ஒரு ஆப்ஜெக்டோட எப்படி நம்ம வந்து அப்ளை பண்ண போகிறோன்றது நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். திரும்ப சொல்கிறது தான், உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சிருக்குது, இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னா இதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இது கொஞ்சம் டைமிங் கொஞ்சம் எடுக்கும். இந்த சேனலில் இந்த வீடியோ வந்து எல்லாருமே ரொம்ப ஷார்ட்டாக போடுவாங்க, 3 மினிட் 5 மினிட்குள்ளே போடுவாங்க. அந்த மாதிரி இது போட முடியாது. ஏன்னா நான் எந்த அளவுக்கு உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக நான் டைம் எடுத்துக்கிறனோ அது வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் ட்ராயிங் கற்றுக்கணும், அதில் இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்குன்னாக்கா நீங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோஸை ஸ்கிப் பண்ணாமல் நிறைய கவனிங்க. ஈஸியாக உங்களால் ட்ராயிங் கற்றுக்க முடியும். ஷேட்ஸும் ரொம்பவே அழகாக வந்துடும். நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னொரு சூப்பரான ஒரு டாப்பிக்கோடு வந்து நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.